பேதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களிக்கூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். Don't be afraid, but be joyful and glad because of all the Lord has done for you. யோவேல் அதிகாரம் 2 வசனம் 21. ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணையில் நமக்காக நம் கடவுள் இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்தில் சென்று ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக, உங்கள் நல்வாழ்வுக்கு ஏற்றவாறு அமையும். வாழ்வின் மீதுள்ள அச்சம் நீங்கி மனதில் திடம் பிறக்கும். கடவுள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருகும். சிக்கலான பெரிய நேர்மையான காரியங்களை செய்வதற்கு தைரியம் உண்டாகும். நேர்மையில் உங்கள் வாழ்வு வளம் பெறும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு தனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜ நாம் சொந்தமாயினார். இந்த பாத்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார்.